விஜய் மல்லி ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது, அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரேணுகாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது கதிரீசனோட சொத்தை அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் திட்டம் போடுறாங்க. அவங்க உண்மையான ரேணுகா இல்லை அப்படிங்கிறத எப்போ தான் தெரியப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதே தெரியலை. ஏன்னா அவங்க ரேணுகா இல்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்க தான் செய்யுது. ஏன்னா விஜய் மனசுக்குள்ளே 1000 குழப்பங்களோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரேணுகா உயிரோட வந்துட்டாங்க, இப்போ வெண்பா நம்ம கூட இருக்கிறாங்க. மல்லியையும் விட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அவங்க தவிச்சு போய் இருக்கிறாங்க. ரேணுகாவை என்ன பண்ணுறது, மல்லி எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஓரளவு நம்ம மல்லிக்குமே புரிய தான் செய்து. ஆனாலுமே விஜய் கிட்ட அவங்களால டைரெக்டாக கேட்க முடியலை அப்படிங்கிறதால உங்களோட விருப்பம் தாங்க என்னோட விருப்பம், எனக்காக நீங்கள் பார்க்காதீங்க, நீங்கள் ரேணுகா அக்கா கூடவும் வெண்பா கூடயுமே சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே பேச தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மனோகரை பொறுத்த வரைக்கும் விஜய் மல்லி வெண்பா 3 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சுடர் வீட்டில் பயங்கரமாக சேட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த நிஷாவுக்கும் அவங்களுக்கும் சுத்தமாக செட் ஆகலை அப்படிங்கிறதுல 2 பேரும் திரும்ப திரும்ப சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. கதிரீசன் தான் இடையில இருந்து பாவம் அவங்க ரொம்பவே முழிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 பேரையும் சமாதானப்படுத்தி அவங்க ஊஞ்சி தான் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த நிஷா ஸ்டார்டிங்கில் ரேணுகா மேலே ரொம்பவே பாசமாக இருந்தாங்க, வெண்பாவு மேலேயுமே பாசமாக தான் இருந்தாங்க. போக போக அவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதே தெரியல. இப்போ சொத்து மேலே அவ்வளோ ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. வெண்பாவோட சொத்தையுமே அவங்க அபகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ லாயர்கிட்டையுமே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் லாயர் அதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வெண்பாவோட கஸ்டடி இப்போ விஜய் கிட்ட இருக்குது, விஜய் தான் அவங்கள பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதால இந்த சொத்தை எல்லாமே நம்ம விஜய்க்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ரேணுகா மனசுக்குள்ளே திட்டம் போடுறாங்க, அப்போ நமக்கு சொத்து கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ரொம்பவே ஏங்கி போய் இருக்கிறாங்க. ஸோ இந்த ரேணுகா சொத்துக்காக விஜயோட போய் தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முடிவெடுக்க போகிறாங்க.